ஹலோ கேர்ள்ஸ், வெல்கம் பேக் இன் இலா பியூட்டி அஃபிஷியல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மிஸ் யூ லாட் கேர்ள்ஸ். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஏர் டானிக் ஒன்று, கிரைட்டான டானிக் ஒன்று. இதில் வந்து அவ்வளோ சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டெல்லாம் கொடுக்காது. பட் கொஞ்சம் வெந்தயம் இருக்கனால கொஞ்சம் கூழ் தான். இட்ஸ் ஓகே, இது ரன்னிங் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் எடுத்துருக்கீங்க பாருங்கள். செவ்வரத்தி பூ எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து ட்ரை பண்ணது, காய வச்சு எடுத்த அந்த ஃப்ளவர். இது வந்து ரோஸ்மேரி எடுத்துருக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். ஸோ அதே போல் கொஞ்சம் வெந்தயம். ஓகே, இதோடு கொஞ்சம் லைட்டாக கோகோனட் ஆயில் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஓகேண்ணா, இல்லைன்னா வேண்டாம். ஓகே, நான் எடுக்கலை கோகோனட் ஆயில். ஏன்னா இந்த கோகோனட் ஆயில் கண்டிஷனில் இருக்கிற நேரம் ஸ்கின் உள்ள கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்கும் இந்த ஓட்டர்ஸ் வந்து. பட் என்னென்னா இப்போ நம்ம வந்து இந்த ஓட்டரை மட்டும் மேக் பண்ணுற நேரம் குயிக்காக ட்ரை ஆகிரும். ஸ்கின் உள்ள எல்லாம் உறிஞ்சி எடுத்துரும் இந்த ஓட்டரை. அந்த நேரம் ஹேர் ஃபால் ஆகாமல் ஹேர் குரத்தாக வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே தான் ரீசன்ஸ். பட் பாருங்கள், இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹமலாம் வந்து நீங்கள் உள்ளே இருக்கும் விதை அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பெட்டர். ஓகே, கட் பண்ண வேணாம், பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் இது வந்து செவ்வரத்தி பூ வந்து காய வச்சு எடுத்த பூ. ஓகே, இங்கே வந்து பியூராக நம்மளுக்கு கிடைக்கிறது ஃபாரின் கண்ட்ரியில் ரொம்ப லேரு. ஸோ இதுதான் ரீசன்ஸ். ரோஸ்மேரி வெரி இம்பார்ட்டன்ட், யாருக்கு வந்து ரொம்ப நல்லது ரோஸ்மேரி. அதே போல் வெந்தயம். வெந்தயம் வந்து என்னென்னா நம்மளுக்கு ஏர்ஃபால் ஆகாமல் ஏர் குரத்தாக்கி நம்ம உடம்புல உள்ள ஹிட்டெல்லாம் அவுட் பண்ணி, ஹிட்டு உடம்புல ஒருத்தருக்கு இருந்தாலே ஏர்ஃபால் ஆகுங்க. ஏர்ஃபால் மட்டும் இல்லை, பல நோய்கள் வரும். இப்போ இந்த ஹிட்டை கம்மி பண்ணுறேன்னா அது வெந்தயம் வெரி இம்பார்ட்டண்ட். கறிகளுக்கும் எடுத்துக்கலாம். வெந்தய கறி எடுத்து சாப்பிட்லாம். வெந்தயம் பேஸ் பேக் பண்ணலாம், ஹேர் பேக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் மெத்தட் இதில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் இது மூணையும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாட்டிலுக்கு ஓகே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நான் ஒரு 1/2 hour வச்சுட்டு பாத் பண்ண போகிறேன். வெரி ஈஸியான மெத்தேடு, ஹெல்த்தியான மெத்தேடு இது. நம்ம ஹேருக்கு ஏர் குரத்தாக ஏர்ஃபுல் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வெரி கிரைட்டானது. பட் நொட்டு 1 டைம் நீங்கள் ஒரு 4-5 டைம் நீங்கள் இது வந்து மேக் பண்ணி சூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரியும் இதோட ரிசல்ட் என்னன்னு. ஓகே, நாட் ஓன்லி 1 டைம் யூஸிங் தி நாட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் மேக் பண்ணுங்கள். இது வெரி எப்படி சொல்கிறது, நேச்சுரலானது, பியூரானது, நாட் சைட் எஃபெக்ட், எந்த கெமிக்கலும் இல்லை. நம்ம ஆரோக்கியமான நம்ம கூந்தலை வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் ரீசன்ஸ். ஸோ நீங்கள் இப்போ பார்ப்பீங்க, நான் இங்கே பாருங்கள், நான் சொன்ன திங்க் எல்லாமே வச்சு நல்லா பாயில் பண்ணி திக்னஸாக எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபில்டர் பண்ணி அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நம்ம யாருக்கு சூஸ் பண்ணுறது தான் இப்போ வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். வெரி திக்னஸாக இருக்குது, வெரி ஹெல்த்தியானதுங்க. ரொம்ப இங்கே பாருங்கள் பிளட்டு போல் இருக்குது. பட் என்னை லைவில் கேட்டிருந்தீங்க பேனு தொல்லைக்கெல்லாம் இந்த மாதிரி என்னமோ அது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு. நான் பேனுக்கு ஆல்மோஸ்ட் சொல்லி தான் இருந்தேன் லைவில். பட் இது வெரி கிரைட். நம்ம சனி கேட்டிருந்தீங்க நம்புகிறேன். இது வந்து கிரைட். ஏன்னா ரோஸ்மேரி, நெல்லிக்காய், வெந்தயம், செவ்வரத்தி பூ இதெல்லாம் இந்த வாசம் வந்து வெரி ஹெவியாக இருக்குது. கசப்புத்தன்மையும் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக நீங்கள் யாருக்கு மேக் பண்ணினா கம்ப்ளீட் ஆகிரும் நம்ம பேன் தொல்லைகள் அதெல்லாம். பட் ஏர் குரத் ஆகும், ஏர் ஃபுல் ஸ்டாப் பண்ணும். நீங்கள் 1 டைம் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சொல்லாங்க பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு. நிறைய அதில் விட்டமின்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அளவு இருக்குது, ஹேருக்கு தேவையான அளவும் இந்த டானிக்கில் விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹேருக்கு நல்லா ஸ்கின்க்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஹேர் வந்து முளையில் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 1 hour வச்சுருந்துட்டு, சைனஸ் ப்ராப்ளம் இல்லாதவங்க ஒரு 1 hour வச்சுருந்துட்டு பாத் பண்ணலாம். சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க அவாய்டுன்னு இல்லை, இதில் எந்த ஒரு அவ்வளோ தூரம் பாதிப்பு இல்லை. சம்திங் வெந்தயம் மட்டும்தான் கொஞ்சம் குளிர். இட்ஸ் ஓகே, 1/2 hour நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, எடுத்துகிட்டு இதை பாத் பண்ணலாம். ரொம்ப கிரைட்டானது. ஸோ இதை நான் மேக் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு நான் நிறைய பியூட்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுவேன். உங்களோட சப்போர்ட் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் சப்போர்ட் தந்தால் தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா, என்னோடய பியூட்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு 5 மினிட் நிலா பியூட்டி ஆஃபீஷியல் சேனலில் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு 5 மினிட்க்கு எனக்கு சப்போர்ட் தாங்க. எகெயின் அதே சப்போர்ட் நான் உங்களுக்கு தருவேன். பட் இமீடியட்லி இல்லைனாலும், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனாலும், லேட் ஆகி சரி அதே சப்போர்ட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எகெயின் நான் தருவேன். ஓகே, நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.